இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் மீதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நாம் நம்முடைய வாயிலே இருக்க வேண்டிய காரியங்களை குறித்து நாம் சிந்தித்து வருகின்றோம். இந்த 6வது நாளிலே நம்முடைய வாயிலே இருக்க வேண்டியது எது தெரியுமா? ஜெபம். சங்கீதம் 66:17 இவ்வாறு வாசிக்கிறோம். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகின்றார். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன். நம்முடைய வாயினால் பண்ணக்கூடிய ஒரு காரியம்தான் ஜெபம். அவரை நோக்கி கூப்பிடுதல் என்பது நம்முடைய ஜெபத்தை குறிக்குது இல்லையா? நம்ம அவரை நோக்கி கூப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அது எது? நம்முடைய ஜெபத்தை குறிக்கின்றதான ஒரு செயலாக இருக்கிறது. நம்முடைய வாயிலே ஜெபம் இருக்கிறதா? நம்ம அதை யோசிச்சு பார்க்கணும். என்ன ஜெபம் பண்றதுங்கிறது அது குறிப்பிட்ட நேரம் தான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம எப்பவும் ஆண்டவரோடு ஒரு பேசுகிற ஒரு அனுபவம் தான் அந்த ஜெபம். பொதுவாக நம்முடைய செல்போனை எடுத்துக்கோங்க. அந்த செல்போனுக்கு சில வேளையில டவர் கிடைக்காம போயிடலாம்ல. சில இடங்களில் டவர் கிடைக்காம மனிதர்களோடு தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா நம்ம ஆண்டவரோடு நம் தொடர்பு எந்த நிமிஷத்திலும், அது எவ்வளவு மழையானாலும் புயலானாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும் கூட நாம் ஆண்டவரோடு பேசுவதற்கு அந்த டவர் கிடைச்சிட்டே இருக்கும். ஒரு வேளையும் கூட அந்த டவர் கிடைக்காம ஒரு இடத்துல கூட இருக்காது. அது 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 அதற்கு பாலமாக அமைவது எது தெரியுமா? இந்த ஜெபம் தான். எப்போது நம்ம ஆண்டவரோடு தொடர்பு கொள்ள இந்த ஜெபம் மிகவும் ரொம்ப அவசியமா இருக்கிறது. இந்த ஜெபம் எப்போது நம்முடைய வாயிலே இருக்க வேண்டும். அப்போதான் அவருக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு துண்டிக்கப்படாம எப்பவும் நான் இணைப்பிலே இருப்போம் இல்லையா? இப்போ நம்ம பொதுவாக நம்ம செல்போன்ல ஒரு மனிதனோடு பேசணும்னு சொன்னா கொஞ்ச நேரம் பேசுவோம், பேசிட்டு கட் பண்ணிடுவோம் இல்லையா? ஆனால் நம்ம ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த தொடர்பு ஒரு நாளும் ஒரு நிமிடம் கூட துண்டிக்கப்படாமல் இருக்கும். எப்போ வேணும்னாலும் அவர்கிட்ட பேசலாம். சில மனிதர்களோட நம்ம பேசணும்னு நினைச்சு நம்ம கால் பண்ணா பிஸின்னு வந்துட்டே இருக்கும் இல்லையா? அவங்க வேற யார்கிட்டயோ பேசிட்டே இருப்பாங்க. ஆனா நமது ஆண்டவருக்கு ஒரு நாளும் அவர் ரொம்ப பிஸியான ஆள் தான். ஆனா நாம் பேசும்போது அவர் உடனடியா இறங்கி வருகிறார். நாம் என்ன சொல்றோங்கிறத அவர் உடனடியா கேட்கிறாரு. மனிதர்களை போல அல்ல. அவருடைய ஜெபத்துக்கு பதில் நம்ம கேட்கறதுக்கு பதில் தராம இருப்பதற்கு, அல்லது நம்ம கால் பண்ணா கூட எடுக்காம இருக்கும் மனிதர்களை போல அல்ல அவர். நம்முடைய ஜெபம் நம்முடைய வாயிலே எப்போதும் இருந்து கொண்டே இருக்கும் பொழுது, நிச்சயமா நம்ம அவரோட தொடர்பிலே இருக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய விண்ணப்பங்களுக்கு எல்லாம் அவர் செவி கொடுக்கிறவராக இருக்கின்றார். பாருங்க, ஜெபம்ங்கிறது நம்ம ஒரு இடத்த செலக்ட் பண்ணி முழங்கால் படியிட்டு அப்படி ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் கேட்பார் என்று இல்லை. எந்த சூழ்நிலைகளிலும் கூட நம்ம எல்லா சூழ்நிலைகளிலும் எந்த இடத்தில் ஆனாலும் சரிதான் நம்ம ஜெபிக்க மறந்து போகவே கூடாது. நம்ம ஒவ்வொரு நாளும் மற்றொரு இடத்துல பேசும்போது, அல்லது நம்ம வீட்டை விட்டு நம்ம வெளியே கிளம்புறோமா, நான் சொல்வேன் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய பள்ளிக்கு நான் போகும்போது, நான் வீடு அப்படி இப்போ லாக் பண்ணும்போது நான் சொல்வேன், எசப்பா நான் என்னுடைய வீட்டை விட்டு நான் வெளியே போறேன், என் கூட நீங்க வாங்க. இல்லை நம்ம ஒரு மனிதரை சந்திக்க போறோம், எசப்பா நான் இந்த மனிதரை சந்திக்க போறேன், நான் என்ன பேசணும், எப்படி பேசணும், எனக்கு எல்லாம் சொல்லித்தாங்க. ஒரு நிமிஷம் அவர்கிட்ட என்னுடைய மனசுல நான் எல்லாம் யோசிப்பேன். ஆண்டவரே எனக்கு கிருபை தாங்க, எனக்கு கிருபை தாங்க, நான் வெளியில போகும்போது நீங்க என் கூட வரணும். அவ்வளவு உரிமையோட நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே ஜெபம் தான். பாருங்க, நம்ம ஒரு இடத்துல இருந்து செலக்ட் பண்ணி அதுல முழங்கால் படிட்டு அப்படின்னா தான் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார்னு வேதாகமத்துல எங்குமே சொல்லல. நம்ம எப்பவும் ஆண்டவரோடு கூட நம்முடைய மனது ஜெபத்திலே நாம் நிறைந்திருக்கும் பொழுது, அவருடைய தொடர்பிலே நாம் இருக்கும் பொழுது அந்த எல்லா ஜெபத்துக்கும் ஆண்டவர் பதிலளிக்கிறவராக இருக்கின்றார். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம எந்த காரியத்தை செய்ய போனாலும், எசப்பா நான் அதை செய்யலாமா, எசப்பா நான் இதை பேசலாமா, நான் இங்க போகலாமா போகக்கூடாதா என்று சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்டுக்கொண்டே இருப்போம் என்று சொன்னால், ஜெபித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் மிக நேர்த்தியாக நம்மை நடத்துவார். மகளே, இந்த இடத்துக்கு நீ போ, இந்த இடத்துக்கு நீ போகாத, இந்த காரியங்களை குறித்து நீ பேசாத, அல்லது இந்த காரியங்களை குறித்து நீ பேசு, இந்த மனிதனோடு பேசாத, இந்த மனிதன் நீ கடந்து போ, எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாக ஆண்டவர் கற்றுத்தருவார். எப்போது நம் ஜெபத்திலே அவரோடு கூட தொடர்பில் இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒரு சின்ன காரியமானாலும் சரிதான், மிகப்பெரிய காரியங்களானாலும் சரிதான், அவர் எல்லாவற்றையும் மிக நேர்த்தியாய் செய்ய வல்லவராக இருக்கின்றார். நம்ம ஆண்டவருக்கு இடம் ஒரு பொருட்டே கிடையாது. இந்த இடத்துல ஜெபம்னாதான் நான் கேட்பேன், நீ என்னுடைய தேவாலயத்துக்கு அங்க முழங்கால் போட்டாதான் நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்பேன்னு ஆண்டவர் ஒரு நாள் சொன்னதே இல்லை.
நம்ம யோனாவில் வாசிக்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். யோனா மீனின் வயிற்றிலிருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவரே, நான் எங்க இருக்கிறேன் தெரியுமா? மீன் வயிற்றுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் தான் அந்த மீனை அனுமதிச்சார் இல்லையா? அந்த மீன் வயிற்றுக்குள்ள இருந்து யோனா கூப்பிடுறான். அந்த மீன் வயிறுனா அது எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு அசுத்தம் நிறைந்த ஒரு இடம், இருளான இடம், நாற்றம் எடுக்கின்ற ஒரு இடம். அங்க இருந்தும் அந்த யோனா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், ஜெபிக்கிறான். வாயினால் கூப்பிட்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்வதை போல இந்த யோனா சொல்றான், நான் என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். என்னுடைய அந்த நெருக்கமான சூழ்நிலையை சற்று நம்ம யோசிச்சு பார்ப்போம். அந்த மீனுடைய வயிறு எப்படி இருந்திருக்கும்? எவ்வளவு அசுத்தமான ஒரு இடம் இல்லையா? அதுக்குள்ள இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறான், வாயினால கூப்பிடுறான், இயேசப்பா என்னை நோக்கி பாருங்க என்று சொல்லி. பாருங்க எவ்வளவு அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஆண்டவர் அவனுடைய ஜெபத்திற்கு செவி கொடுத்து அந்த மீனுக்கு கட்டளை இடுகிறார். அந்த மீன் 3வது நாள் அவனை கரையிலே கக்கி போடுகிறது. பாருங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை. அப்ப ஆண்டவருக்கு இடம் ஒரு பொருட்டே கிடையாது. நீ இந்த இடத்துல ஜெபித்தாதான், இந்த இடத்துல முழங்கால் படி போட்டாதான், இந்த இடத்துல நின்று ஜெபிச்சாதான் நான் கேட்பேன், இல்லைன்னா உன் ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டேன்னு சொல்ல இடம் ஒரு பொருட்டே கிடையாது. எனக்கு அன்பானவர்களே, நம்ம ஒருவேளை பஸ் ஏறதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருந்தா கூட நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாம். இசப்பா, நான் அந்த இடத்துக்கு போகணும், எனக்கு பஸ் கிடைக்கணும், சீக்கிரமா எனக்கு இடம் கிடைக்கணும். நான் ஒவ்வொரு வீக்கு நான் வீட்டுக்கு வரும்போது நான் பஸ் ஏறும்போது சொல்லுவேன், இசப்பா பஸ் சீக்கிரம் வரணும், பஸ்ல எனக்கு எப்படியாவது ஒரு சீட் போடுங்க. நான் ஒரு மனுஷனிடத்துல சொல்றது மாதிரி நான் சொல்லுவேன். எனக்கு பாருங்க, எப்படியாவது நான் ஏறின ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்ல ஒரு சீட் எங்கேயாவது கிடைச்சிரும். நான் அப்படி ரிசர்வ் பண்ணி வச்ச மாதிரி நான் சொல்லிடுவேன், எனக்கு ஒரு சீட் எங்கேயாவது நீங்க போட்டு வைங்கப்பா அப்படின்னு சொல்லி. எல்லாம் ஒரு ஜெபம் தான் பாருங்க. அது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு சிறந்த எனக்கு அது ரொம்ப பிடித்தமான ஒரு காரியம். எந்த காரியத்தை எடுத்தாலும் என் கூட ஒரு ஆள் நம்ம எப்படி பேசுவோமோ அதே போல் நான் ஒரு இடத்துல பேசிக்கொண்டே இருப்பேன். வீட்டில் தனிமையா இருந்தாலும் சரிதான், ஜெபித்து கொண்டே இருப்பேன். ஏசப்பா இதை பாருங்க, அதை பாருங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், ஆனா என்னுடைய காரியம் நீங்க பார்த்து கொள்ளுங்க. இப்படி அவர்கிட்ட பேசிட்டே இருக்கிறது அது ஒரு சிறந்த ஒரு அனுபவமாக என்னுடைய வாழ்க்கையில இருக்கும் பாருங்க. எனக்கு அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வாயினாலே நம்ம அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருக்கும்போது அவருடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த யோனா மாத்திரமல்ல, நாம் பேதுருவையும் குறித்து பார்க்கின்றோம். பேதுரு சொன்ன, ஆண்டவரே நீரே ஆனால் நான் கடல்ல நடக்கணும். ஏசப்பா கடல்ல நடந்து வர்றாங்க, இதை பாக்குறாங்க சீஷர்லாம். மற்ற சீஷர்லாம் அமைதியா இருந்தாங்கல்ல. ஆனா இந்த பேதுரு கொஞ்சம் அவசர புத்தி இல்லை ஆனா ஆசை, ஆண்டவரை மாதிரி எல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஆசை இருந்துச்சு. அப்பா ஏசப்பா நீங்க தானே வர்றீங்க, அப்ப நானும் உங்களை மாதிரி நடக்கணும். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, நீ என் கூட வா, நடந்து வா, நான் நிக்கிறேன்ல, இறங்கு, படகை விட்டு இறங்கி நடந்து வான்னு சொல்லி. அப்போ அவன் இறங்குறான், தைரியமா இறங்குறான். ஆனா இறங்கிட்டு அவன் யாரை பார்த்துருக்கணும்? ஏசப்பாவை தான் பார்க்கணும்ல. ஆனா அந்த பேதுரு அப்படியே சுற்றி கண்கள் அப்படியே பாக்குறாரு. பார்க்கும்போது அங்க வர்ற அலைகள், அங்க வர்ற அதெல்லாம் பார்க்கும்போது, இந்த கடலின் அலைகள், இந்த கொந்தளிப்பு எல்லாம் பார்க்கும்போது படகு அப்படி ஆடுற மாதிரி இருக்குது, கடல் அலை வேகமா வர்ற மாதிரி இருக்கு. அந்த சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே பயந்துடுறான். பயந்து ஆண்டவரே நான் அமிழ்ந்து போறேன்ப்பான்னு சொல்லி அங்கிருந்து கூப்பிடுறான். ஆண்டவர் அவனை கை தூக்கி எடுக்கிறார். பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுகிற எந்த சிச்சுவேஷன்லையும் கூட, சூழ்நிலைகளிலும் கூட அவர் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மை தூக்கி எடுக்கிற தேவனாக இருக்கின்றார். நம்ம அதை ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. என்ன ஆண்டவர் கைவிட்டு விட்டாருன்ட்டு நம்ம ஒரு நாள் நினைக்க கூடாது. நம்ம எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்போம். அவர் நமக்கு எட்டாத அறியாத காரியங்களை எல்லாம் அவர் நமக்கு தெரிவிப்பார். ஒரு பாடல் இவ்வாறு கூறுகிறது பாருங்க. அவரை நோக்கி கூப்பிடும் வேளை அறிவிப்பாரே அற்புதங்கள், எனக்கெட்டாத அறிந்திடலாக எத்தனையோ பதில் அளித்தார். பாருங்க, அவர் நம்ம கூப்பிடும் போது எல்லாம் அவர் நமக்கு தெரியாத, நமக்கு எட்டாத உயரமான நன்மையான காரியங்கள் எல்லாம் அவர் நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எந்த இடத்துல இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும், ஆண்டவரே நான் உண்மை நோக்கி ஜெபித்து கொண்டே இருப்பேன்ப்பா, எனக்கு என்னை அப்படி பட்ட மகளாக என்னை நீங்க மாற்றுங்க என்று சொல்லி நம்முடைய சூழ்நிலைகளை நாம் பார்க்காதவர். பேதுருவை போல நம்முடைய சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். அந்த யோனாவை போல ஒரு அசுத்தமான சூழ்நிலை இருந்தால் இதை விட்டு நான் வெளியே வர எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்முடைய வாய் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து கொண்டே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெரிய ஆசீர்வாதங்களை பெற முடியும். ஜெபம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார். நாம் கேட்போமா?
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 6ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவர், இந்த நாளில் கூட ஜெபம் எங்களுடைய வாயிலே இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். எப்போதும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளுடைய இருதயம் உம்மோடு கூட தொடர்பில் இருக்கத்தக்கதான அந்த ஜெபத்தின் மூலமாகத்தான் நாங்கள் உம்மோடு கூட தொடர்பு கொள்ள முடியும் ஆண்டவரே. மனிதர்களோடு நாங்கள் சில வேளைகளிலே தொடர்பு கொள்ள முடியாமற் போகலாம்ப்பா. ஆனால் உமக்கும் எங்களுக்கும் உள்ள தொடர்பு ஒரு நாளும் அருந்து போகாதபடி அப்பா, அந்த துண்டிக்கப்படாதபடி இந்த ஜெபம் என்கிற பாலமும் உமக்கும் எங்களுக்கும் இடையிலே பாலமாக அமைய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்களுடைய வாயிலே எப்போதும் நாங்கள் உச்சரித்து கொண்டே இருக்க, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு பிரிந்து பின்வாங்கி போய்விடாதபடி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபித்து எங்களுடைய காரியங்கள் எல்லாம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்படியே செய்ய போறதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை